தமிழில் இந்த மாதிரி பேசுவோம். அவர் இஷ்டப்படி எங்கே வேணாலும் போனால் அதனால் வர்ற விளைவுகளை அவர் தான் ஃபேஸ் பண்ணணும். இப்போ இஃப் ஹீ கோஸ் வேர் எவர் ஹீ வாண்ட், இஃப் ஹீ கோஸ், இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். இஃப் ஹீ கோஸ் வேர் எவர் ஹீ வாண்ட்ஸ், அவர்கள் இஷ்டப்படி எங்கு வேணாலும் போனால். இப்போ அவர்கள்னு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இஃப் ஹீ பார்த்தோம், இங்கே வந்து அவர்கள் இருக்கிறதுனால இஃப் தே கோ வேர் எவர் தே வாண்ட், அவங்க இஷ்டப்படி அவங்க எங்கே வேணாலும் போனால் இந்த சென்டென்ஸ் எப்படி முடியும்? அதனால் வர்ற விளைவுகளை அவங்க தான் பார்க்கணும். ஓகே, இஃப் தே கோ வேர் எவர் தே வாண்ட், அதனால் வர்ற விளைவுகள், கான்சீக்வன்சஸ், கான்சீக்வெண்ட், கான்சீக்வெண்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், கான்சீக்வன்சஸ் நவுன் ஃபார்ம். இஃப் தே கோ வேர் எவர் தே வாண்ட் தே ஷுட் ஃபேஸ் த கான்சீக்வன்சஸ், எதிர்கொள்ள வேண்டும், சந்திக்க வேண்டும். ஃபேஸ் த கான்சீக்வன்சஸ். ஓகே, தே ஷுட், அதை பாருங்கள், கண்டிப்பாக அவங்க தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரியே என்ன வேணாலும் செஞ்சின்னா, இப்போ உனக்கு பிடிச்ச மாதிரியே த வே யூ லைக், இதே மாதிரி செஞ்சின்னா அதனால் வர்ற விளைவுகளை நீ தான் பார்க்கணும். இஃப் யூ டூ வாட் எவர் த வே யூ லைக் யூ ஷுட் ஃபேஸ் தி கான்சீக்வன்சஸ். இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணலாம். த வே யூ லைக், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரேஸை உனக்கு பிடிச்ச மாதிரியே த வே யூ லைக். ஓகே, அவருக்கு பிடிச்ச மாதிரியே என்ன வேணாலும் செஞ்சால் அதனால் வர்ற விளைவுகளை அவர் தான் சந்திக்க வேண்டும். இப்போ அவருக்கு பிடிச்ச மாதிரியே, இப்போ இங்கே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்கள். இஃப் ஹீ டஸ் வாட் எவர் த வே ஹீ லைக்ஸ் ஹீ ஷுட் ஃபேஸ் த கான்சீக்வன்சஸ். ரொம்ப சிம்பிள். ஓகே, இந்த இஃப் கண்டிஷன் எப்படி முடியுது அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி ஹீ சிங்குலர் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் ஆகுது. உன் இஷ்டப்படி என்ன வேணாலும் பேசினா அதனால் வர்ற விளைவுகளை நீ தான் கையாளணும். கொடுத்துருக்கிற வார்த்தைகள் யூஸ் பண்ணுங்கள். சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு தமிழ் வழி இங்கிலீஷ் சேனல் பாருங்கள். ரியல் லைஃப்பில் எப்படிலாம் இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிற வீடியோஸ் அதில் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை காப்பி பண்ணி நீங்கள் சர்ச்சில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா வீடியோ டிஸ்பிளே ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.